ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, அவள் ஒரு தொடர்கதையில் எபிசோட் 7. இதுக்கு முந்தின எபிசோட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டோரி என்னன்றதே புரியாது. இந்த வீடியோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவள் ஒரு தொடர்கதை. ராம் மலரை வீட்டிற்கு அழைத்து சென்ற பிறகு மலர் திருமணம் செய்ய சம்மதித்தாள். ராம், மலர், ராமின் அம்மா அனைவரும் ராமின் பெரியம்மா வீட்டிற்கு சென்று முடிவு செய்யலாம் என காரில் கிளம்பினர். அவரது பெரியம்மா வீட்டில் ராமின் அண்ணன் அவரது சித்திக்கு போன் செய்து என்ன செய்யலாம் என்று கேட்டார். அவர்கள் இருவரையும் ஊருக்கு அழைத்து வர சொன்னார்கள். ராம் கார் ஓட்ட ராமின் அம்மா, அவரது பெரியம்மா, மலர் என அனைவரும் காரில் சென்று கொண்டிருந்தனர். கார் இரவில் ஓடிக்கொண்டிருக்கும் போது காரில் உட்கார்ந்திருந்த அனைவரும் தூங்கினர். ஆனால் மலரும் ராமும் தூங்கவில்லை. ராம் கார் ஓட்டிக்கொண்டே தனக்கு முன் உள்ள கண்ணாடியில் மலரை பார்த்தாள். மலரும் ராமை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இருவரும் மனதில் ஒரு குழப்பம், பயம் மட்டுமே இருந்தது. திருமணத்திற்கான சந்தோஷம் சிறிதளவு கூட அவர்கள் முகத்தில் இல்லை. காலையில் அனைவரும் ஊரில் வந்து இறங்கினர். அங்கு ஏற்கனவே புடவை, மாலை, தாலி, மெட்டி என அனைத்தும் தயாராகவே இருந்தது. மலரை ராமின் வீட்டில் குளித்து வர சொன்னார்கள். அவள் குளித்துவிட்டு திருமணத்திற்கு ரெடியாகி கொண்டிருக்கும் போது ராம் மலரை ஜன்னல் வழியாக சுவற்றில் சாய்ந்தபடி பார்த்து கொண்டிருந்தார். கடைசியில் நல்லபடியாக திருமணமும் கோவிலில் நடந்தது. மலருக்கு தன் கழுத்தில் 3 முடிச்சையுமே ராம் மட்டுமே போட வேண்டும் என ஆசை இருந்தது. அதேபோல் யாருக்கும் விட்டு கொடுக்காமல் ராம் தன் மனைவி மலரின் கழுத்தில் 3 முடிச்சையும் போட்டான். கோவிலை சுற்றி வர ஒருவர் கையை ஒருவர் பிடித்து அவரது சித்தி இதேபோல் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் இதேபோல் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கூறினார். மலர், ராம் திருமணம் முடிந்து வீட்டிற்கு வந்தனர். அப்போது அவரது அண்ணன் மலரின் அம்மாவிற்கு போனில் திருமணம் முடிந்துவிட்டது என கூறினார். மலரின் அம்மா வீட்டிற்கும் ராமிற்கும் இடையே அப்போதுதான் வாக்குவாதம் ஆரம்பமானது. ராமிற்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகமே. பின் ராம் தன் பெரியம்மாவையும் அண்ணனையும் சென்னையில் விட்டு வர காரில் சென்றார். ஆனால் ராமின் வீட்டார் மலரின் வீட்டார் பேசுவதைக் கண்டு சிறிது காலம் நீ ஊரிலேயே இரு என கூறினர். ராமும் அவரது பேச்சிற்கு மறுப்பு சொல்லாமல் தன் அண்ணன் பெரியம்மாவை வீட்டில் விட்டுவிட்டு பின் தான் ஓட்டிய காரை கம்பெனியில் விட்டுவிட்டு மலர் இருக்கும் ஊரிற்கு சென்றான். மலருக்கு புது ஊர், புது மனிதர்கள், பயம் எதுவும். பேசாமல் அவள் அமைதியாகவே இருந்தாள். அவள் உடுத்தியிருந்த திருமண புடவையை மாற்றி ராமின் அத்தை கொடுத்த மறுபுடவையை மாற்றி கட்டிக்கொண்டு ராமின் சித்தி வீட்டிற்கு சென்றாள். ராமின் அம்மாவே உடன் இருந்தார். அனைவரும் வீட்டில் பேசிக் கொண்டிருந்தனர். மலருக்கு ராம் எப்போ வருவார் என எதிர்பார்த்து கொண்டிருந்தார். மலர் முதல் நாள் காரில் வரும்போது தூங்காமல் இருந்ததால் படுத்து அவனை எதிர்பார்த்து கொண்டே தன்னை அறியாமல் கண்ணசந்தாள். ஆனால் ராம் வந்து நின்றதும் ராமின் குரல் கேட்டு அவள் விழித்தாள். ராமின் சித்தி இருவரையும் நீங்கள் பக்கத்து வீட்டில் படுத்துக் கொள்ளுங்கள் என்றார். திருமணமாகி முதல் நாள் முதல் இரவு. ஆனால் மலருக்கும் ராமுக்கும் அந்த சந்தோஷமான மனநிலை இல்லை. பின் மறுநாள் இருவரையும் ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு பொருத்தம் இருவருக்கும் பார்த்து பின் அழைத்து சென்றார். இருவரது வாழ்க்கையில் இருக்கும் குழப்பத்தையும் நேரடியாக கூறவில்லை. அப்போது தெரியவில்லை இருவருக்கும் மனப்பொருத்தம் இருந்த அளவிற்கு ஜோடி பொருத்தம் இல்லை என்று. பின் ஒரு நாள் மலர் வீட்டிற்கு போன் செய்தாள். அப்போது அவள் அம்மாவும் மற்ற உறவினர்களும் அவளை திட்டினர். அப்போதெல்லாம் மலருக்கு ஆதரவாக இருந்த ஒரே நபர் ராம் மட்டுமே. ராமின் தோளில் மலர் சாய்வது அவளுக்கு மிகவும் பிடிக்கும். அது வெறும் ஆசை அல்ல, அவளது மிகப்பெரிய நம்பிக்கை ராம். பல நேரம் மலருக்கு மிகப்பெரிய ஆறுதல் ராம் மட்டுமே. புதிதாக திருமணமான தம்பதியர் போன்று அவளும் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தனர். மலருக்கு பூ வைக்க மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் ராமின் சித்தி அவளது வீட்டில் நித்திய மல்லி பூ வைக்க மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் ராமின் சித்தி வீட்டில் நித்தியமல்லி செடியில் பூ பூத்திருந்தது. அதை பறித்து அவளுக்கு ராமே தன் கையால் கட்டி கொடுத்தான். அது அவளுக்கு மிகவுமே பிடித்திருந்தது.
பின் மலருக்கு மருதாணி அரைத்து வைக்கவும் தொடங்கினார். அதை ஆசையுடன் தன் கணவனான ராமுக்கு கையில் வைத்து அழகு பார்த்தார். ராமின் சித்தி ராமுக்கு முட்டை சாதம் மிகவும் பிடிக்கும் என்று கூறி, அதை இப்படி செய்து கொடு என கற்றுக் கொடுத்தார். இப்படியே நாட்கள் நகரத் தொடங்கின. பின் இருவருக்கும் சென்னைக்கு செல்ல அதற்கு பிறகு இருக்கும் ஸ்டோரி எல்லாமே அடுத்த எபிசோட்ல போகணும். மறக்காம வாட்ச் பண்ணுங்க. நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இந்த ஸ்டோரி பத்தின அடுத்த எபிசோட் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். நம்மளுடைய சேனல் அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம வாட்ச் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல் வந்து ஜஸ்ட் 51 வீடியோஸ்ல 6 மந்த்லேயே மானிட்டேஷன் ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா கீழே இருக்க மெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.